ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட பையனுக்கு வந்து பகல் டயத்தில் ஸ்கூல் போகிறனால ஈவினிங் டைம் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் பாப்பா கூட. அதுவும் இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கனால அது கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. நைட் டயத்தில் நானே பாப்பாவை தூங்க வைக்கிறேன், கொடுங்கம்மான்னு சொல்லி தோளில் போட்டு நெஞ்சில் போட்டு தூங்க வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அந்த வீடியோ கேப்சர் பண்ணிட்டேன். அப்புறம் காலையில் வந்துட்டு எந்திரிச்சு என்னோடய பால்கனியில் போய் பார்த்தோன்னே, நான் ரொம்ப நாளாக வளர்த்துட்டு இருந்த வெங்காய செடி வந்து கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. இன்றைக்கி தேவைப்படுமேன்னு சொல்லிவிட்டு நான் பறிச்சிட்டேன். அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் புதினா செடி, அப்புறம் நான் ரொம்ப நாளாக வளர்த்துட்டு இருக்க காந்தாரி செல்லக்குட்டி வந்து பூ பூத்துருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையும் நல்லா வளர்ந்துருந்துச்சு. அது ஒரு நாள் எடுத்து செஞ்சிடணும்னு வச்சுருக்கேன். அப்புறம் ரெயின் லில்லி வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், அது நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நாள் சோம்பு வந்து வெயிலில் காய வைக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. சரி, அது காஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, பாப்பா எடுத்து கீழே கொட்டி ஃபுல்லாக இது பண்ணிட்டனால அதை போட்டிருந்தேன். சோம்பு செடி நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க மைண்ட் செட்லேயே சரி செய்வோம். ஏன்னா ஹோட்டலில் செஞ்சு சாப்பிட்டாலும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் வந்து இன்றைக்கி ரவா உப்புமா மட்டும் செய்வோம்னு சொல்லிட்டு ரவா உப்புமாவும் பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அதுவும் வேக வச்சலாம் செஞ்சுட்டு சைட் பை சைடாக நம்ம அப்படியே கிச்சன் மேடையை வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஊருக்கு போயிருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர். ஊர்லேருந்து பாருங்கள், வீட்டிலே காய்ச்ச சப்போட்டா பழம் நிறைய கொண்டு வந்துருந்தாங்க. கொஞ்சம் பழுத்துருந்தாலும் அப்பயே சாப்பிட்டோம். இதை வந்து பழுக்க வச்சுருந்தேன் நான். கொஞ்சம் பழுத்துருக்கு. சரி, பழத்தை மட்டும் சாப்பிட்லான்ட்டு எடுக்கிறேன். நான் பார்த்து எடுத்துகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம உருளியில் பூவை டெக்கரேட் பண்ணி வச்சிட்டோமா. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டிஃபன் தோசை இட்லி மாவு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் மாதத்துலேயே ஒரு 3 டைம் தான் அரைப்பேனே மாவு, ரொம்பலாம் இட்லி தோசைக்கு போட மாட்டேன். அதனால் இன்றைக்கி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து என்னோடய நேரமோ என்னென்னு தெரியல, பச்சை பட்டாணி நல்ல கொள்ளைய வேக வச்சிட்டேன். பரவாயில்ல, இருந்தாலும் எப்படின்னு சாப்பிட தானே போகிறோம், மென்று தானே சாப்பிட போகிறோம், அதுக்கு குழஞ்சிருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதிலே வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இந்த வெங்காயத்தாலையும் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சு கொஞ்சம் அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி காலைல டிஃபன் இது தான். ரவா உப்புமா, ஒரு ஆம்லேட் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு வாழைப்பழம், சப்போட்டா பழம். இதுதான் காலைல டிஃபன் இன்றைக்கி எங்களுக்கு. சைட் பை சைடாக வந்துட்டு லஞ்சும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து அவரைக்காய், வீட்டிலே காய்ச்ச அவரைக்காய், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அவரைக்காய், அந்த சாம்பார் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் சைட் பை சைடாக அப்படியே க்ளீனிங் வேலையும் போயிட்டுருக்குங்களா. உடனே க்ளீன் பண்ணால் தான், அப்புறம் விட்டுட்டோம்னா அப்புறம் பண்ணிக்கலாம்னு வேலை செஞ்சுட்டே இருக்கும். பருப்பு எடுத்து கடைஞ்சி வச்சுருக்கேன், ஏன்னா பாப்பாவுக்கு கொடுக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சாப்பாடு வடிச்சு எல்லாமே. அப்புறம் சைடில் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கிளிப் தான் அது, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.